திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் திருப்பூர் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்கிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு நாளைக்கு 200 வண்டி பக்கமாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். இது எல்லாமே தூத்துக்குடி போய் அங்கே சிஎஃப்எஸ்ல போய் அன்லோட் பண்ணுறோங்க. இந்த அன்லோட் பண்ணுற இடத்துல முதல்ல மாமூலுங்கிற ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 3000 வரைக்கும் மாமூலுங்கிற பேர்ல அன்லோடிங் சார்ஜாவே எங்கள்கிட்ட வசூல் பண்றாங்க. இது எங்களுக்கு பெரிய சுமையா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா எங்களை கட்டாயப்படுத்தி வசூல் பண்றதும், சில இடத்துல கேட்லயே வசூல் பண்ணிக்கிறாங்க. சில இடத்துல வண்டி உள்ளோட்டும் கேட்டு மிரட்டுறாங்க எங்களை. இது எங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கிறதுனால எங்களால தர முடியாது. காரணம் என்னன்னா எங்களுக்கு பல செலவுகள், போக்குவரத்து எல்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குது. நாங்க நெருக்கடியான சூழ்நிலை தான் எங்க தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் இதை தரமாட்டோம்னு சொல்லி 5/3/2025 நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறேங்க. அவர் 5ஆம் தேதியிலேருந்து சிஎஃப்எஸ்க்கு முன்னால. சரிங்களா? இது அங்க சிஎஃப்எஸ் குடோன்ல அங்க ஏஜென்ட்டுக்கு இருக்கிறவங்க அன்லோடிங் சார்ஜும் திருப்பி அவங்க கண்டெய்னர்ல ஏற்றுற சார்ஜை கம்பெனியில போட்டு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அது போக அடிஷனலா எங்ககிட்ட 2000 3000 சொல்லி பணத்தை வாங்கிக்கிறாங்க. இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக 5/3/2025 நாங்க இந்த இறக்கு மாமூல தர்றதில்லைன்னு உறுதியா இருக்கணும். மாமூலுங்கிற பேர்ல அன்லோடிங் சார்ஜே எங்களை வசூல் பண்றாங்க. கொச்சியில மாமூல் கிடையாது. கொச்சியில மாமூல் கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் தாமதமாகும். அதாவது இறக்குற இடத்துல தாமதமாகும், கூட்ஸ் போய் சேர்றதுல தாமதம். சரிங்களா? அதனால இது எக்ஸ்போர்ட்டர்ஸும் முதல்ல தலையிட்டு இது எங்க பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற பட்சத்தில் மேலும் போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக தீவிரப்படுத்தும். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு குழுவா தான் இதை செயல்படுறோம். மொத்தமா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்து போறோம். இது வண்டி நாங்கள் சைட் பண்ணி வண்டி கொடுத்து இறக்கிட்டு மாமூல் போடலாம். ஏன்னா சில இடத்துல கேட்லயே வாங்கிக்கிறாங்க, சில இடத்துல உள்ள என்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் இதை கேட்கறாங்க. சரிங்களா? அது எந்த சூழ்நிலை நடந்தாலுமே நாங்கள் கண்டிப்பா அதை போராட்டத்தை கொடுக்க மாட்டோம். கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிங்க தூத்துக்குடியில கஸ்டம்ஸ் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை, உங்களுடைய இதுக்கே வராது. கேஷ் ஹேண்ட்லிங் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஎஃப்எஸ்ல கேஷ் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடாதுங்க. அதனால அவங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க.